கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் பேட்டி. தவறான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் வேண்டுகோள். தோழர் ஆர் நல்லக்கண் அவர்கள் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருக்கிறார். தொடர்ந்து அவரை மருத்துவர்கள் கண்காணிக்கிறார்கள். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் 80க்கும் அதிகமான மின்சார ரயில்கள் ரத்து. 6வது நாளாக ரயில் நிலையங்களில் கூட்டம் முண்டியடிக்கும் பயணிகள். மின்சார ரயில்கள் ரத்து விவகாரத்தில் தெற்கு ரயில்வே அலட்சியம் என அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. பயணிகள் சிரமமின்றி பயணிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக விளக்கம். சென்னையில் மின்சார ரயில்கள் ரத்து எதிரொலி. மெட்ரோ ரயில் நிலையங்களில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். சென்னையில் பயணிகளின் சிரமத்தை குறைக்கும் வகையில் 26 குறுகிய தூர மின்சார ரயில்கள் இயக்க ஏற்பாடு. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,19,440 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 3 நாட்களில் சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 295 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் நேற்று வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று 5,000 ரூபாய் அதிகரிப்பு. ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி இஸ்ரேல் நாட்டிற்கு பயணம். இருதரப்பு பேச்சுவார்த்தை மற்றும் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்த திட்டம். டிரம்பின் அழுத்தம் காரணமாக அமெரிக்காவுடன் பிரதமர் மோடி வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார். அமெரிக்க நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய தயாரா என ராகுல் காந்தி சவால். இன்று சென்னை வருகிறார் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். தமிழகத்தில் ஏப்ரல் மாதத்துக்கு பதிலாக மே மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படலாம் என தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1785 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதோடு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மகளிருக்கு வழங்கப்பட்ட 5,000 ரூபாய் திட்டம் சூப்பர் ஹிட் ஆகிவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. அதிமுக என்ற மூழ்கும் கப்பலுடன் பாஜக கூட்டணி வைத்துள்ளதாகவும் விமர்சனம். 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சிறப்பு தொகுப்பு மக்கள் கிட்ட சூப்பர் ஹிட் இட்டோ இட்டு. பாஜக டப்பா இன்ஜினை நம்பி அதிமுக இருக்கு. அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் 164 முதல் 170 தொகுதிகளில் போட்டியிட திமுக முடிவு. காங்கிரசுக்கு 25 உட்பட கூட்டணி கட்சிகளுக்கு அதிகபட்சம் 70 தொகுதிகளே ஒதுக்கப்படும் என தகவல். சென்னையில் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த கூட்டணி கட்சி தலைவர்கள். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை அதிமுக தொடங்கியதாக தகவல். ரூபாய் கருணை தொகை அல்ல உதவித்தொகை. கருணை என்ற சொல்லாடலுக்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் வாக்குறுதியில் மாற்றம் செய்தது அதிமுக. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி. மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாயிலிருந்து
அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்து பதிவு செய்துள்ளவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை என அதிமுக அறிவிப்பு. வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தம்மால் முதல்வர் பதவியில் அமர வைக்கப்பட்டவரே தனது முதுகில் குத்தினார். எடப்பாடி கே பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்த வி.கே. சசிகலா. நான் ஒரு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். அப்ப எப்படியாப்பட்ட ஆளா இருக்கணும்? ஒரு பக்கம் முதுகுல, ஒரு பக்கம் முன்புல எவ்வளவு ஈட்டியால குத்துவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. திடீர் இட்லி திடீர் சாம்பார் போல் வரும் புதிய கட்சிகளால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வி.கே. சசிகலா புதிய கட்சி தொடங்கியது தொடர்பாக கேள்விக்கு அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பதில். அதனால யாரோ ஏதோ தொடங்கலாம். திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி நான் சொல்றேன். அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். அம்மாவின் ஆட்சி அமைப்போம், அம்மாவின் கட்சியை ஒன்றிணைப்போம் என்று சொன்னவர்கள் அவர்கள் சாயம் வெளுக்கின்ற நேரம் வந்திருக்கு. வெப்பம் சார்ந்த நோய்கள் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகள் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல தமிழக அரசு அறிவுறுத்தல். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் மாசி பெருவிழா தெப்பல் உற்சவம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. திருச்சி அருகே உள்ள வீரப்பூர் கன்னிமாரம்மன் கோயிலில் வேடப்பரி விழா கோலாகலம். குதிரை வாகனத்தில் பொன்னர் எழுந்தருளி அம்பு போடும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. மதுரை மேலூர் அருகே கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலம். நாட்டு வகை மீன்களை போட்டி போட்டு பிடித்துச் சென்ற மக்கள். சூப்பரா.